எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஐயா சொல்லும்போது இந்த வாரம் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னாரு இல்லையா? சரி, ஆனால் நேசம் மனசில் என்ன தோணுங்கிறது நான் சொல்லிடுறேன். நான் யாராவது ஒரு நிறுவனத்துக்கிட்ட நான் கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். வாரம் அவர்கிட்டயே தான் கேட்குறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை அவங்களுக்கு. அதனால் சில நேரங்களில் வேறொருவர் செய்தி கொடுப்பது வைஃபுக்கு நல்லது. சரி, ஓகே. ஏன்னா அவங்களும் என்னிடத்திலிருந்தே கற்றுக்கொண்டு வருகிறார்கள். அது அவர்களுக்கு ஒரு மாறுதல். அதுதான் நான் சொல்ல விரும்பினது. அப்புறம் வேற இல்லை. சரி, இங்கே நம்ம வாசித்த வசன பகுதி நம்ம அநேக சமயங்களில் படிச்சிருக்கிற ஒரு வசன பகுதி. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இதை ஒரு புதிய ஒரு கோணத்தில் இன்றைக்கு நாம் பார்ப்போம். சரி, நாங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சபையில் படிச்சுக்கிட்டு வரோம். அவர் எப்படி எல்லா புஸ்தகங்களிலேயும் அறியப்பட்டு வருகிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷ புஸ்தகம் 4 சுவிசேஷ புஸ்தகங்கள் உண்டு. அப்புறம் பவுல் எழுதின நிருபங்களிலே உண்டு, யாக்கோபு எழுதின நிருபங்களிலே உண்டு, பேதுரு எழுதின நிருபங்களிலே உண்டு. அவர்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசிக்கொண்டே வருகிறார்கள். யோவான் எழுதின நிருபங்களிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. கடந்த வாரங்களாக நாங்கள் படிக்கிறது இயேசு கிறிஸ்துவை குறித்து மத்தேயு என்ன சொல்லி வருகிறார் அப்படிங்கிறத நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். முகவரியாக இயேசு கிறிஸ்து மத்தேயு எப்படி பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அவர் எப்படியாக அவரை அறிவிக்கிறார்? ராஜாவாக அறிவிக்கிறார். கரெக்ட், அது நம்ம இல்லை. ஏன்னா அந்த புஸ்தகத்தில் அவர் அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டால் பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம் அப்படிங்கிற வார்த்தை அநேக இடங்களில் அது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த ராஜ்யத்தில் யாராக இருக்கிறார்? அவர் ஒரு தலைமையில் இருக்கிற ஒரு நபர், அவர் ஒரு ராஜாவாக இருக்கிற ஒரு நபர். இந்த சபையிலையும் அவர் தான் நமக்கு ராஜா. அப்போ அவர் ராஜானா அவரை நாம் எப்படி புரிஞ்சிருக்கிறோம்? அந்த ராஜாவை நம்ம எப்படி புரிஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? சரி, அப்புறம் ராஜாவா நம்ம பார்க்குறோம். மார்க் எப்படி எழுதுகிறாரு? அவரை இரட்சகர் என்று எழுதுகிறார். அப்புறம் லூக்கா எப்படி எழுதுகிறார்? மனுஷகுமாரன். அவர் எப்படிப்பட்ட மனுஷகுமாரன்? அவர் ஒரு பர்ஃபெக்டான ஒரு மனுஷகுமாரன் அப்படின்னு எழுதுகிறாரு. அப்புறம் யோவான் எப்படி எழுதுகிறார்? தேவகுமாரன் என்று எழுதுகிறார். இதெல்லாம் நம்ம ஐயா நிறைய இடத்துல உங்களுக்கு சொல்லியிருப்பார். இப்போ இந்த ஆங்கிளில் நம்ம இயேசு கிறிஸ்துவை ராஜாவென்று நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு கோணத்தில் நம்ம பார்க்குறது தான் இன்றைக்கி. நம்ம குளிர்காலத்தில் இருக்கிறோம். குளிர்காலத்தில் உங்களுக்கு என்ன இருக்கும்? பனி இருக்கும். காலையில் எந்திரிச்சு வரும்போது எல்லோரும் தெரிஞ்சாங்களா? இல்லை சும்மா ஒரு மூட்டை இருந்துச்சா? இல்லை பனி இருக்குது இல்லையா? பனி இருக்கும்போது பக்கத்து வீடு தெரியுமா? இல்லை அப்படியே தெரியாமல் இருக்குமா? தெரியும், கொஞ்சம் தான் தெரியும். நிறையா மயன்னு தெரியும். ஆக்சுவலாக நம்ம அப்படி தான் இருக்கிறோம். நம்ம பக்கத்து வீடாக இருந்தாலும் பனி என்ன பண்ணும்? அதான் அது அப்படியே மறைச்சிரும், தெரியாது. கொஞ்சம் பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் தான் என்ன தெரியும்? ஓ, யாரோ வராங்க அப்படின்னு தெரியும். அதனால தான் நம்ம லைட்டு போட்டுக்குவோம். அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஹாரன் அடிச்சுட்டே வருவோம். ஏன்னா பனி என்ன பண்ணுமா, நம்மளை அப்படியே மறைச்சிடும். பக்கத்தில் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு தெரியாது. அநேக சமயங்களில் இந்த உலகம் நமக்கு ஒரு திரையை போட்டுக்கிட்டே வருது. அது ஒரு பனியை உண்டாக்கிக்கிட்டே வருது. டெல்லியிலலாம் என்ன இருக்குதாம்மா, ஒரு மாயமான ஒரு பனி இருக்குது. அது எப்படி வருதுன்னா, அது எப்படி வருது? மாசுகளினாலே வருது. அந்த மாசுகளினால என்ன ஆகுதாமா, அந்த பனி மூட்டம் அப்படியே ரோட்டில் நிற்கும். வண்டி போகிறது கூட தெரியாது. அதுவும் குறிப்பாக அந்த ஆக்ரா சாலைகள் எல்லாம் நடக்கும்னா ஆக்சிடென்ட் நடந்துக்கிட்டே இருக்கும்.
அவங்க வாட்டு வேகமாக வந்துட்டே இருப்பாங்க, டப்புன்னு ஒரு வண்டி நிற்கிறது தெரியாது, அப்படி இடிச்சிருவாங்க. அப்படியே இடிச்சு ஒரு 10 வண்டி அப்படியே நேரில் நிற்கும். இந்த மாசு இதனால் என்ன ஆகுது, நம்ம பார்க்க முடியாது. அந்த மாதிரி தான் இந்த உலகம் அநேக மாசுகளை போட்டுக்கிட்டே வரும். அதனால் என்ன ஆகுது, உண்மையிலேயே நம்முடைய ராஜா யாருன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அவர் எப்படிப்பட்டவர், அவரை நாம் எப்படி அவரை பார்க்கணும், அவர் எப்படிப்பட்ட ராஜாவாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியாமல் போகுது. அதைத்தான் நாம் இன்றைக்கி ஒரு சில காரியங்களை நாம் படிப்போம். இன்னும் அநேக விஷயங்கள் உண்டு. அவர் ராஜாவாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம நிறைய விஷயங்களை நாம் படிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு சில அடிப்படை விஷயங்களை நாம் படிப்போம். சரி, இந்த பூமியில் அநேக ராஜாக்கள் இருந்தார்கள் இல்லையா? நம்ம எந்த காலத்திலேருந்து நம்ம சொல்கிறோம் ராஜாக்கள், எந்த காலத்திலேருந்து நம்ம படிக்கிறோம்? சவுல் ராஜா, அப்புறம் தாவீது ராஜா, அதுக்கப்புறம் சாலமோன், அதுக்கப்புறம் 14 கோத்திரங்களில் ராஜா, அதுக்கப்புறம் அடிமைத்தனத்தில் போயிட்டாங்க, அதுக்கப்புறம் நேபுகாத்நேச்சர் ராஜா, அப்புறம் பெல்தாஷார், அப்புறம் அப்படியே நிறைய வராங்க, அலெக்சாண்டர், அப்புறம் ரோமர்கள், அப்படின்னு நிறைய ராஜாக்கள் வராங்க. நம்ம எஸ்தர் காலத்தில் படிக்கும்போது அகாசேரு ராஜா, இப்படி நிறைய ராஜாக்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நமக்கு இன்றைக்கி ராஜாக்கள் கிடையாது. இன்றைக்கி யார் இருக்கிறாங்க? மந்திரிகள் தான் இருக்கிறாங்க. மந்திரிகள் தான் நம்மளை ஆட்சி செய்கிறார்கள். அதுவும் பிரதம மந்திரிகள் நம்மை ஆட்சி செய்கிறார்கள். மந்திரி என்றால் அர்த்தம் என்ன? ஊழியன். ஊழியன் என்றால் அர்த்தம் என்ன? இன்னும் தெளிவுபடுத்தணும்னு அர்த்தம் என்ன? சேவைங்கிறது ஒரு நல்ல ஒரு பண்படுத்தப்பட்ட வார்த்தை. கொஞ்சம் நம்ம தலைவாக கொஞ்சம் இறக்கி பேசணும்னா வேலைக்காரர்கள். மந்திரிகள் என்றால் அவர்கள் யார்? மக்களுக்கு வேலைக்காரர்கள். சேவகருங்கிறது ஒரு நல்ல டீசெண்டான வார்த்தை தான். அது கொஞ்சம் கொச்சையாக போடுனா அது வேலை செய்கிறவங்க, அவ்வளோதான். ஆனால் இன்றைய ராஜாக்கள், இன்றைய மந்திரிகள் வேலைக்காரர்களாக இருக்கிறார்களா இல்லை மந்திரிகளாக இருக்கிறார்களா? முதலாளிகளாக இருக்கிறார்கள். அப்போ உலகம் ஒரு ராஜாவை எப்படி கற்றுக் கொடுத்துருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது ஒரு வேற ஒரு கண்ணோட்டத்தில் தான் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறது. ஒரு ராஜா எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளம் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. நம்ம பார்க்குற மோடியாக இருக்கட்டும், நம்ம பார்க்குற ட்ரம்ப்பாக இருக்கட்டும், நம்ம பார்க்குற உலக தலைவர்களாக இருக்கட்டும், சரி, ஏன் தாவீது ராஜா யார்? என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொன்ன தாவீது ராஜாவும் அந்த பழமை மாடலில் தான் அவர் இருந்தார். இயேசு கிறிஸ்து மாதிரியெல்லாம் அவர் ராஜாவாக இருக்கிறார். அதை நம்ம பார்க்குறோம். ராஜா அப்படின்னு உடனே முதல்ல நமக்கு மனசில் தோன்றுகிற ஒரு விஷயம் என்ன? ராஜாவை சுற்றிலும் யார் இருப்பார்கள்? மந்திரிகள் இருப்பாங்களா? சேவகர்கள், பாதுகாவலர்கள் இருப்பார்களா? பாதுகாவலர்கள் முழுசாக சுற்றி உட்காந்துருப்பாங்க. ஏன்? ஆபத்து இருக்கு, ராஜாவுக்கு ஆபத்து. நம்முடைய ராஜா எப்படி? அவரை சுற்றிலும் யார் இருந்தார்கள்? தேவதூதர்கள் இருந்தாங்களா? அது பாதுகாவலர். ஆனால் மனிதர்களை குறித்து நாம் சொல்லும்போது யார் இருந்தாங்க? யோவான், பேதுரு, இவங்கெல்லாம் தான் இருந்தாங்க. எல்லாம் மீன் பிடிக்கிறவங்க. அங்கே ஒருத்தர் அதிகமாய் படித்த சில நபர்களில் யாரும் இல்லை, எல்லாம் வெறும் சாதாரண ஒரு மக்கள். அப்புறம் வேறு யார் இருந்தா? சிறு பிள்ளைகள், பெண்கள், இவங்க தான் அந்த சுற்றி அவர்கள் உட்காந்து அவர்கிட்ட வழியை வசனம் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து அவர் பாதுகாப்பாய் நிறைத்த ஒரு நபர் யார்? தேவன் மட்டும்தான். அதனால தான் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு செக்யூரிட்டி யார்? அவர் மோதி மதுரைக்கு வராருன்னா என்ன பண்ணுவாங்க? 5000 போலீஸ் முதல்ல. அப்புறம் எத்தனை அடுக்கு பாதுகாப்பு? 5 அடுக்கு பாதுகாப்பு. முதல் அடுக்கு யார் இருப்பா?
பூனைப்படைகளா, இசட் பிரிவு படைகள். அதுக்கப்புறம் ரெண்டாவது அடுத்த படை. அதுக்கப்புறம் அதெல்லாம் இருக்குது, லைனாக இருக்குது. அப்புறம் தான் கடைநிலை ஊழியர்கள், நம்ம போலீஸ்காரங்கெல்லாம் 4வது 5வது இருப்பாங்க. அவர்களுடைய பாதுகாப்பு ஜாஸ்தியாக இருக்கும். இயேசு கிறிஸ்து ஒரு பட்டணத்திற்குள்ளே போகிறார் என்றால் யார் வந்து பார்ப்பா அவரை? சாதாரண மனிதர்கள். ஏன்னா அவர் போகிறது அவ்வளோ யாருக்கும் பெருசாக தெரியாது. ஆனால் அவர் தான் ராஜா. உதாரணத்திற்கு நம்ம மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் நம்ம யாரை பற்றி படிப்போம்? வானசாஸ்திரிகளை பற்றி நம்ம படிப்போம். வானசாஸ்திரிகள் என்ன பண்ணுறாங்க? இயேசு கிறிஸ்துவை தேடி போகிறார்கள். இது கிறிஸ்துமஸ் சமயங்கிறதுனால அதை பற்றி பேசல, அதுக்கு வேறு காரணம் இருக்குது. 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவருடைய பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இப்போ இவர்கள் எங்கே போகிறாங்க? இந்த சாஸ்திரிகள், ஞானிகள், அவர்கள் எங்கே போகிறார்கள்? வராங்க, அப்படியே வராங்க. இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்காக வருகிறார்கள். அப்போது அவர்கள் உள்ளே வரும்பொழுது அவர்களை தடுத்து நிறுத்தி, நீங்கள் யார், நீங்கள் எங்கேருந்து வர்றீங்கன்னு கேட்குறது யார்? ராஜா இல்லையா? ஒருத்தர் நாட்டுக்குள்ளே உள்ளே வரணும்னா என்ன பண்ணணும்? நீங்கள் வெளிநாடுக்கெல்லாம் போகும்போது என்ன உள்ள நாட்டுக்குள்ளே போகணுன்னு என்ன பண்ணணும்? செக் போஸ்ட்டு, செக்யூரிட்டி. ஆமாம், அப்போ தான் உள்ளே அனுப்புவாங்க. நீங்கள் எதுக்கு வந்திருக்கிறீங்க, யாரை பார்க்குறதுக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு அட்ரஸ் இருக்குதா, உங்களுக்கு என்ன போதுமான பணம் இருக்குதா, இதெல்லாம் கேட்பாங்க நம்ம வெளிநாடுகளுக்கு போகும்போது. ஏன்னா அங்கே போய் நம்ம அவர்களுடைய நாட்டை ஏதாவது பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறக்கா கேட்பாங்க. இப்போ சாஸ்திரிகள் உள்ளே வருகிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இயேசு இங்கே பிறந்திருக்கிறாரு, நாங்கள் அவரை பார்க்க வந்திருக்கிறோம். அப்போ அந்த செக் போஸ்ட்டில் எல்லாம் சொல்கிறாங்க. அப்போது ஏரோது ராஜா அதை கேட்டபோது எப்படி அவர் கேட்டுக்கிட்டாரு? ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, செக் போஸ்ட்டில் இருந்து, இந்த காலத்தில் இருந்தால் ஒரு ஃபோன் அடித்து டப்புக்குன்னு ஃபோன் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் குதிரை எடுத்து குடுகுடுன்னு போவார். போய் ராஜாட்ட போய் அறிவிப்பாங்க. என்ன அறிவிப்பார்? ராஜாவே, கிழக்குலேருந்து ஒரு 3 பேர் வந்திருக்கிறாங்க, 4 பேர் வந்திருக்கிறாங்க, எத்தனை பேர்லாம் தெரியாது, இத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, அவர்கள் யூதருடைய ராஜாவை அவர்கள் வழிபட வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள். ராஜாவா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஷாக். அங்கே நமக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியும். இப்போ அடிப்படையில் இயேசு கிறிஸ்து பிறப்பதை யார் தெரிஞ்சுக்கிட்டு வரா? கிழக்கில் இருந்து. ஒருவேளை கிழக்கு என்பது எந்த இடத்தை குறிக்கிறது? சிலர் இந்தியாவில், ஆமாம், இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறாங்க, சீனங்களிலிருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அனுமானம் இருக்குது. குறிப்பாக இந்திய பகுதியிலிருந்து வந்தவருக்கு வாய்ப்புகள் இருப்பதாக வரலாறு நமக்கு சொல்லுகிறது. யூதர்களுடைய வரலாறு அதை சொல்கிறதா நம்ம நிறைய இடத்துல படிக்கிறோம். சரி, நம்ம அதனுடைய வசன போக்கு அங்கே இல்லை. இப்போ 3வது வசனத்தில் அவர் என்ன சொல்கிறார்? ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லோரையும் கூடி வர செய்து என்னதான் கேட்குறாரு? இந்த கிறிஸ்துவானவர், யாருக்கு அந்த பேர் தெரியுது? ஏரோதுக்கு தெரியுது. இந்த கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவரிடத்தில் விசுவாசம். அவர் எங்க சொல்றாங்க? யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். யார் பதில் சொல்றது? பிரதான ஆசாரியர். யாருக்கு பதில் சொல்றது? வேதபாரர்களும் பிரதான ஆசாரியர். அப்பொழுது 7வது வசனத்தில், அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை அடுத்தது 6வது வசனம், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதேயாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, உன் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினாலே எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். இதை பிரதான ஆசாரியர்களும் வேதபாரகர்களும் சதுசேயர்களும் யாருக்கு சொல்றாங்க? ஏரோது ராஜாவுக்கு சொல்றாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ராஜாவாய் பிறப்பார் என்று யாருக்கு தெரியுது? பிரதான ஆசாரியர்களுக்கே தெரியுது. ஆனா அவரை பார்ப்பதற்கு யார் தான் வந்தான்?
கிழக்கிலிருந்து கிட்டத்தட்ட எத்தனை மாதங்களாக ட்ராவல் பண்ணி வந்தாங்கலாம் தெரியாது. 2 ஆண்டுகளாக அவங்க ட்ராவல் பண்ணி வர்றதை நம்ம பார்க்குறோம். 2 ஆண்டுகள் அவர்கள் வர்றாங்க. எதற்கு? இயேசு கிறிஸ்துவாகிய ராஜாவை பார்ப்பதற்கு வருகிறார்கள். ஆனால் அங்கே இருந்த நபர்களுக்கு யாரும் தெரியல. இதுதான் மனிதனுடைய நிலைமை. நம்ம சபையில் தான் இருக்கிறோம். நம்மளுடைய ராஜா யாருன்னு நமக்கு தெரியும். ஆனால் உலகத்தில் மனிதர்கள் பாதுகாப்பு யாரை தான் தேடி போகிறாங்க? மனிதர்கள் பணத்தை தேடி பாதுகாப்பு. பணம் வச்சுருந்தா பாதுகாப்பு, அதுவும் அது கரெக்டு தான். பணத்தை பாதுகாக்கிறோம், அது இல்லைன்னு சொல்ல. பணம் இருந்தால் பாதுகாப்பு. நமக்கு மாஸ்டர் இவ்வளோ சம்பளம் வந்தால் பாதுகாப்பு இல்லை, எனக்கு இன்னாரும் தெரியும், அது பாதுகாப்பு இல்லை. என்கிட்ட இவ்வளோ தங்கம் இருக்குது, அது பாதுகாப்பு இல்லை. என்னுடைய பேரில் என்ன இருக்குது? நிலம் இருக்கிறது, அது பாதுகாப்பு. மனிதன் பாதுகாப்பை தேடி ஓடுகிற ஒரு நிலை. இயேசு கிறிஸ்துவுக்கு பாதுகாப்பே இல்லை. அவர் என்ன தான் பண்ணுறாரு? எனக்கு எப்போ நான் சாகணுமோ அது யார் முடிவு பண்ணுறது? தேவன். அதனால தான் அவர் அந்த வசன பகுதியில் என்ன சொல்றாரு? சகலமும் பிதாவினாலே எனக்கு அருளப்பட்டிருக்கு. அவர் சொல்லிட்டார், நீ இத்தனை ஆண்டுகள் நீ ஊழியம் பண்ணுவ, இத்தனை ஆண்டுகள் நீ வேலை செய்வ, இந்த காலங்களில் நீ மரிப்பாய், இதுதான் வாழ்க்கை, முடிஞ்சு போச்சு. இந்த தெளிவு மனிதனிடத்தில் இருப்பதில்லை. ஏன்னா அந்த ஒரு மாசு புகை நம்மிடத்தில் இருக்குது. ஏன்னா அந்த உலகம் நமக்கு வேறு விஷயங்களை கற்றுக் கொடுக்குது. அது உண்மையில் நம்முடைய ராஜாவை நமக்கு அறிவிக்கிறதே இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நமக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும். ஏன்னா ஏரோது என்ன பண்ணார்? அந்த குழந்தையை கொல்ல வேண்டும் என்று அவர் அதெல்லாம் பிளான் பண்ணது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சரி, இப்போது முதலாவது நாம் படித்த ஒரு விஷயம், இயேசு கிறிஸ்துவுக்கு பாதுகாப்பு இந்த பூமியில் இல்லை. அவர் பயங்கர செக்யூரிட்டியோட, இசட் செக்யூரிட்டி பிரிவெல்லாம் அவருக்கு கிடையாது. 5 அடுக்கு பாதுகாப்பெல்லாம் கிடையாது. யார் வேணாலும் போய் பார்க்கலாம். சில நேரங்கள் எப்படி அவர் உள்ளே வந்து பார்த்தாங்க? ஓட்டையெல்லாம் பிரிச்சுட்டு உள்ளே கொடுத்தாங்க. அவர் எப்படி வேணாலும் பார்க்கலாம். இன்றைக்கி ஒருத்தர் பிரதம மந்திரி ஒரு கதை உடச்சிட்டு போய் பார்க்க சொல்லுங்கள், என்ன நடக்கும்? சுட்டுருவாங்க. ஆமாம். இராணுவத்தில் ஒரு கேட்டு போட்டிருக்கிறாங்க. நாங்கள் வசிக்கிற ஒரு இடத்துல பக்கத்தில் ஒரு இராணுவ பருப்பு இருக்குது. அதில் என்ன போட்டிருக்குன்னா, அத்துமீறுவர்கள் சுடப்படுவார்கள் அப்படின்னு என்ன போட்டிருக்கிறாங்க? அறிவிப்பு பலகையில் போடப்பட்டிருக்கு. அதனுடைய அர்த்தம் என்ன? ஃபஸ்ட்டு சுடுவோம், அப்புறம் தான் என்ன எதுன்னு ஆராய்ச்சி பண்ணுவோம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சுட்டு கொண்டுட்டு அதுக்கப்புறம் நீ ஏதாவது தீய எண்ணத்தோடு வந்தியா இல்லை தெரியாமல் வந்துட்டியா அப்படின்னெல்லாம் நாங்கள் அதுக்கப்புறம் தான் ஆராய்ச்சி பண்ணுவோம். இயேசு கிறிஸ்து அப்படியெல்லாம் அவர் என்றைக்கும் யோசிச்சதே இல்லை. சபைகளுக்குள்ளே யாரை விடுறாரு? எல்லாரும் வரலாம். மனிதன் நல்ல எண்ணத்தோடு வருகிறானா, கெட்ட எண்ணத்தோடு வருகிறானா, இல்லை அவருடைய தேவைக்காக வருகிறானா இல்லையா, அதெல்லாம் அவர் ஒன்றும் பார்க்குறதே கிடையாது. அவருக்கு ஒரு செக்யூரிட்டி எல்லாம் தேவைப்படாது. இது என்னுடைய ராஜ்யம், யார் வேணாலும் உள்ள வரலாம். எந்த நோக்கத்தில் வருகிறான் என்று அவர் ஒன்றும் பார்க்கறது இல்லை. ஆனால் ஒரு ராஜாவை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் எதுக்கு போகிறீங்கன்னு சொல்லணும், எதுக்காக போகிறோம் அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும், உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், என்ன பண்ணணும், உங்களை ஸ்கேன் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. யார் வேணாலும் சபைக்குள்ளே வரலாம். ஐயா அதை வச்சு என்ன பண்ணுறாரு? ஒரு ஸ்கேனிங் மிஷின் வச்சு டெய்லி எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணுறது இல்லை, நிஜமாலுமே. அப்புறம் இங்கே அவரும் ஸ்கேனும் பண்ணுறதில்ல. என்ன பண்ணுறாரு? நீங்கள் எதனா ஜபிக்கிறீங்களா கேள்வி வேணால் கேட்பார். ஆனால் அவங்க வீட்டில் எல்லாம் அத்துமீறி நலஞ்செல்லாம் பார்க்குறது இல்லை. ஆனால் யார் பார்த்துட்ருக்குறாங்க? தேவன் பார்த்துக்கிட்டு இருக்கார். உங்கள் வாழ்க்கையை யாரும் பாதுகாக்கிறது? சுற்றிட்டு இருக்கிற போலீஸ்காரங்களா? இல்லையே. இங்கே வாழ்கிற ஊர்காவலர்களா? இல்லை. உங்கள் வாழ்க்கையை பாதுகாக்கிற நபர் இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவர் தான் ராஜா, நீங்கள் தான் பிரஜைகள். உங்களை இந்த ஸ்ட்ரிக்டான இந்த செக்யூரிட்டி சிஸ்டத்துக்குள்ளே வைக்கிறதே, சட்டத்தின் வழியாய் உங்களை அவர் என்ன பண்ணுறதில்லை,
உங்களை ஒடுக்கிறது இல்லை. அநியாயமாக உங்களுக்கு என்ன பண்ணுறது இல்லை, வரிகளை போடுகிறது இல்லை. நம்ம கிட்டத்தட்ட எவ்வளோ சதவீதம் வரிகளை கட்டுக்கிறோம். நீங்கள் 100 ரூபா சம்பாதிச்சா எவ்வளோ வரி கட்டுறீங்க? கிட்டத்தட்ட 65% நீங்கள் வரிகளை கட்டுக்கிறீர்கள். நீங்கள் 30 ரூபா தான் நீங்கள் சேர்த்த முடியும். இப்படி அநியாயமாய் வரிகளை போட்டு உங்களை கட்டுகிற ஒரு சிஸ்டம் தேவனிடத்தில் இல்லை. இந்த ராஜா உங்களுக்கு இல்லை. அவர் உங்கள் தேவைகளை நிவர்த்தி செய்கிற ராஜா. மோதி எங்க இருக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? மோதி எங்க இருக்கிறாரு? டெல்லியில் இருக்கிறாரு. கரெக்டா? நீங்கள் மோதியை பற்றி இங்கே தான் ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம், என்ன நடக்குன்னு பார்க்கலாம். அடுத்தது உங்கள் ஃபோன் எடுத்து மோதி அவர் கெட்டவர், அவர் சரியில்லை அப்படின்னு நீங்கள் ஃபோனில் சொல்லுங்களேன் பார்ப்போம். செயல்படுத்தி இன்டர்நெட்டில் ஏற்றி விடுங்க. என்ன நடக்கும் அடுத்தது? வீட்டில் வந்து போலீஸ் நிற்கும். அது எப்படி நடக்குது? கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஒன்று பண்ணுங்க, இன்டர்நெட்டில் நான் ஒரு வெடிகுண்டை வைத்திருக்கிறேன் அப்படின்னு எழுதுங்க. போட்டிங்கன்னா என்ன நடக்கும்? அதை கண்காணிப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்குது. அது உடனே வந்துடும். 24 மணி நேரமும் நீங்கள் கண்காணிக்கப்படுறீங்க. எந்த கண்காணிப்பு இது? இது எப்படிப்பட்ட ஒரு கண்காணிப்பு? இது ஒரு அடக்குமுறையான கண்காணிப்பு. உங்களை எந்த வகையில் பார்க்குறாங்க? உங்களை நல்லவர்கள் இல்லை என்ற ஒரு அவநம்பிக்கையில் தான் பார்க்குறாங்க. நீங்கள் குண்டு வைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை எப்படி தான் பார்க்குது இந்த உலகம்? உங்களை அச்சுறுத்தலாக பாருங்க. நீங்கள் தலைவர்களை குறித்து ஒன்று சொல்லிட்டாவே உங்களை அடக்குகிற ஒரு கூட்டமாக தான் இந்த உலகத்தின் ராஜாக்கள் இருக்கிறாங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏதாவது சொன்னால் என்ன பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்க? சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன தான் பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்க? அவர்களை குறித்து இன்னும் பொறுமையாக தான் இருக்கிறார். தண்டனைங்கிறது மரணத்துக்கு அப்புறம் தான், அது வேற. உங்களுக்கும் எனக்கும் அவங்களுக்கும் எல்லாத்துக்கும் தண்டனைக்கு அப்புறம் தான் அது நியாய தீர்ப்பதால் அதுக்கப்புறம் தான். ஆனால் அவர் இன்னும் பொறுமையாய் காத்திருக்கிறார். அடக்குமுறை அவரிடத்துல இல்லை. அதுதான் நம்முடைய ராஜா. ஆனால் உலகத்தின் ராஜாக்கள் உங்களை அடக்கி ஆழ்வார்கள். நீங்கள் ராஜா பற்றி ஒன்று பேசிட்டீங்கன்னா முடிஞ்சுது. இந்த காலத்தில் பப்ளிக்காக ஒன்றும் பண்ண முடியாது, போலீஸை வச்சு எதாவது பண்ணலாம். ஆனால் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க? ராஜாவை பற்றி எதாவது சொல்லிட்டா என்ன நினைக்கும்? பப்ளிக்காக அடிப்பார், ஏதாவது சாட்டை வச்சு விளாசுவார். இல்லைன்னா அவ்வளோதான். அந்த காலத்து ரோம ராஜ்யங்களும் என்ன பண்ணுவாங்களாம்மா? ராஜாவை குறித்து அவதூறாய் பேசுகிற மனிதர்களை சிறைச்சேதம் செய்வார்கள். சரி, ஒருத்தர் சொன்னால் சிறைச்சேதம், 10-20 பேர் சொன்னால் என்ன நடக்கும்? அதுவும் சிறைச்சேதம் தான். என்ன பண்ணுவார்? லைனாக படுக்க போட்டு ஒரு பெரிய கத்தி போட்டு அப்படியே விட்டுவார். அதெல்லாம் நடக்கும். இது அச்சுறுத்தல். நம்முடைய உலகத்தில் அச்சுறுத்தல் உண்டு. தேவனுடைய ராஜ்யத்தில் உங்களுக்கு அச்சுறுத்தல் இல்லை. உங்களுக்கு கிருபை தான் இருக்கு, உங்களுக்கு ஆசீர்வாதம் தான் இருக்கு. சரி, இயேசு கிறிஸ்து ஒரு ராஜாவை எப்படி உலகத்தை ஆட்சி செய்கிறார் அல்லது எப்படி ஆட்டு கொண்டார்? ரோமர்கள் உலகத்தை கவர்ந்தார்கள், கிரேக்கர்கள் உலகத்தை கவர்ந்தார்கள். எப்படி கவர்ந்தார்கள்? கிரேக்கர்கள் அறிவினாலும் ரோமர்கள் பலத்தினாலும் கவர்ந்தார்கள். கிரேக்கர்கள் அறிவை யூஸ் பண்ணாங்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்னவும் பண்ணாங்க, சண்டையும் பண்ணாங்க. அதனால தான் நமக்கு தெரியும், அலெக்சாண்டர் என்ன பண்ணார்? இந்தியாவுக்கு வந்து சண்டை போட்டார், வந்து தோத்து போனார், அது வேற விஷயம். ஆனால் அவர் உலகத்தை சண்டையினாலே அவரும் வர்றார். இயேசு கிறிஸ்து எங்கேயா போய் சண்டை போட நம்ம பார்த்துருக்கோமா? இல்லை. கோவப்பட்டு பார்த்துருக்கோமா? ஏதோ ஒரு தாட்டி, அவ்வளோதான். அதுவும் என் தேவனுடைய வீட்டை நீங்கள் வியாபார பொருளாக்குறீங்கன்னு சொல்லி அதுவும் பொறுமையாக நல்லா சாட்டையெல்லாம் நல்லா பொறுமையாக கட்டி உண்டு பண்ணி தான் அப்புறம் தான் அடிக்கிறாரு. அப்படின்னா ஒரு பேஷன்ஸ் இருக்குது அவருக்கு, இல்லை நல்லா அர்த்தம் இல்லை. ஆனால் இன்றைக்கு ராஜாக்கள் என்ன செய்கிறார்கள்? உலகத்தை கவர்வதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள்.
சண்டையிட்டு தான் எல்லாமே. இன்றைக்கி நம்ம எத்தனை நாடுகள் சண்டை போடுகிறது? ரஷ்யா உக்ரைன் சண்டை போடுது, பாலஸ்தீனமும் இஸ்ரேலும் சண்டை போடுகிறது, இப்படி அநேக நாடுகள் சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது. இந்த போரை தடுக்க வேண்டும் என்ற அநேக ஸ்தாபனங்கள் முயற்சி செய்கிறது, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படி உலகத்தை ஆட்சி செய்கிறார்? அன்பினாலே ஆட்சி செய்கிறார். அன்புங்கிறத விட ஒரு அதிகாரம் இல்லை அங்க. இங்க என்ன செய்கிறது? நம்ம கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி? நம்ம எப்படி வாழ்ந்தோம்? ஒரு ராஜா கீழே வாழ்ந்தோம். எப்படிப்பட்ட வாழ்க்கை முறை? அடிமைத்தனத்தின் வாழ்க்கை முறை. அடிமைக்கு என்ன எல்லாம் இல்லை? நம்ம நிறைய இடங்களை நம்ம படிச்சிருக்கிறோம். அடிமைக்கு என்ன இல்லை? சுதந்திரம் இல்லை. அடிமைக்கு என்ன இல்லை? உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. அடிமைக்கு சம்பளம் இல்லை. அடிமை ஒரு பொருளை போல. இப்போது நம்ம என்ன வேணால் பண்ணலாம். இந்த பேனா இருக்குது, இதை நான் என்ன செய்யலாம்? இதை உடைச்சு நான் வீச முடியுமா? ஏன்னா இது என்னது? அடிமை அப்படித்தான். அவனை கொன்றாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. இதுதான் அடிமையினுடைய நிலை. ராஜாக்கள் மனிதர்களை அடிமையாக்கினார். தேவனே கேட்டார் இல்லையா? என்ன சொன்னார்? சவுல்ல ராஜா வாக்குறதுக்கு முன்னாடி, அப்பா நீங்கள் என்ன ராஜாவை ஏற்றுக்கலன்னா என்ன பண்ணுவாங்க? பூமியின் ராஜாக்கள் வந்து என்ன செய்வார்கள்? அவர்கள் உங்கள் குமாரனையும் குமாரத்தையும் கொள்ளுவார்கள், அவர்களை அபகரித்து கொள்வார்கள். நீங்கள் அவனுக்காக வேலை செய்யணும், அவனை அண்டி சார்ந்து இருக்கணும். அப்போ மக்கள் என்ன சொன்னாங்க? சரி, நாங்கள் அப்படியே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் அதான் இந்த நிலையில் இயேசு கிறிஸ்து நம்மளை அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டே போகிறது. அவர் எப்படி நம்மளை வழி நடத்துகிறார்? விடுதலையில் வழி நடத்துகிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையா? உங்களை வழி நடத்துறது எதுக்கு தான்? விடுதலைக்கு தான். அடிமைக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி எப்பவுமே இருக்கும். இவங்களை அப்படியே நடத்துறாரா? உங்களை குற்ற உணர்ச்சியிலேயே வச்சிருக்கிறாரா? இல்லையே. நான் யார்? நான் இனி பாவி அல்ல, என் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு நபர் அப்படிங்கிற அந்த விடுதலை யார் தான் கொடுத்தா? தேவன் தான் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு கொடுத்தார். அப்போ இயேசு கிறிஸ்து நம்முடைய விடுதலையின் ஆவியை நமக்கு கொடுக்கிறார். அதான் நம்ம கடைசியாக சில நேரங்கள் நம்ம அதுக்கு முன்னாடி படித்தது, கர்த்தருடைய ஆவி நமக்கு எப்படிப்பட்ட ஆவி? அது பலமுள்ள ஆவி. அது ஒரு பலவீனம் இல்லை ஒரு ஆவி நமக்கு கொடுக்குறது. நம்ம 1 தீமோத்தேயுல படிக்கிறோம் இல்லையா? இல்லை, 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். உலகத்தின் ராஜா நமக்கு எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்கிறார்? பயப்படுத்திருக்கான். மோடியை பார்த்து நம்ம பயந்துதான் ஆகணும், ஒன்றும் சொல்ல முடியாது. என்னுடைய மாணவனுக்கு உண்மையில் நடந்த ஒரு விஷயம். அவன் இன்டர்நெட்டில் இந்த ஆட்சியில், கடந்த ஆட்சியில் ட்ரம்ப்பை பற்றி ஒரு ஆர்டிக்கிள் எழுதிட்டார். அவருக்கு அமெரிக்காவில் ஒரு வேலை கிடச்சிது. அப்புறம் ஆஃபீஸுக்கு போய் விசா வாங்குறதுக்கு போகிறாரு. ரிஜெக்டட் ஃபார் லைஃப் டைம் அப்படின்னு போட்டாங்க. அப்படின்னா நீங்கள் இனி வாழ்க்கை முழுவதும் அமெரிக்கா நாட்டுக்குள்ளே நீங்கள் போகவே முடியாது. ஏன்? என்னுடைய தலைவரை குறித்து நீங்கள் அவமதிப்பாக எழுதுறதுனால. இது உண்மையில் நடந்த ஒரு சம்பவம். என்னுடைய மாணவனுக்கு நடந்த சம்பவம். அவன் படித்த படிப்பு ஜெர்னலிசம் தான். பத்திரிகை எழுத்தாளராக படிப்பதற்கு தான் அவருடைய படிப்பே. அவர் அதில் நினச்சதை எழுதிட்டார். ஆனால் என்ன நடந்தது அவருக்கு? இது உண்மையில் நடந்த சம்பவத்தை தான் நான் சொல்கிறேன். அப்போது பயமுள்ள ஆவியை இங்கே கொடுக்குறது. அவனுக்கு இனி அடுத்து இன்னொரு நாட்டை பற்றி அவனால் எழுத முடியாதுங்க. ஏன்னா அந்த நாட்டு தலைவர்கள் என்ன செய்வாங்க? அவனை தடை செய்வார்கள். அவனும் அவன் குடும்பத்தாரும் அவனை சார்ந்த நபர்களும் எங்கேயும் போக முடியாது, அந்த நாட்டுக்கே போக முடியாது. 3 தலைமுறைகளை தோண்டி எடுத்து அவர்களை விடுறதில்லை.
அப்படின்னா அவருடைய மாமா யாரோ நிறைய பேர், அவங்க யாரும் இனி போக முடியாது. அதுதான் நிலைமை. அதனால தான் இன்றைக்கி சொல்லப்படுகிற ஒரு விஷயம், நம்முடைய உலக ராஜாக்கள் நம்மை பயமுறுத்தி வச்சிருக்கிற ஒரு நிலை. ஆனால் நம்முடைய தேவன் பயமுள்ள ஆவியை கொடாமல் நமக்கு பலத்தையும் நேசிக்கிற அன்பையும் தெளிந்த புத்தியும் கொடுத்திருக்கிறார். இதுதான் நம்முடைய ராஜா. ஆனால் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கும்போது, ராஜா போய் எங்கேயாவது மக்களுக்கு சேவை செய்கிறத பார்த்துருக்கீங்களா? இல்லை, அதிகாரம் பண்ணுறதான் பார்த்துருக்குறீங்க. ஆனால் நம்முடைய இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார்? சேவை செய்கிறவர், ஊழியம் செய்கிறவர். அதனால தான் என்ன சொல்றார்? மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவே வந்திருக்கிறார். அதை எங்கே செஞ்சு காட்டினார் நினைக்கிறீங்க? எல்லா அப்போஸ்தலர்களையும் வரவழைத்து என்ன பண்ணார்? தன் துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிட்டு என்ன பண்ணுறாரு? அப்போஸ்தலருடைய பாதங்களை. எந்த ராஜா பண்ணுவார்? மோடி செய்வாரா? இல்லை. ஒரு சாதாரண ஒரு பிரஜைக்கு போய் பதில் சொல்றதுக்கு வரால் முடியாது. அநேக ஆர்டிஐகளை தடை செய்திருக்கிறார். ரைட் ஃபார் இன்ஃபர்மேஷன், தகவல் அறியும் விஷயங்களை அவர் என்ன பண்ணுவாரா? நீங்கள் அதுக்கு 15 ரூபா 20 ரூபா கட்டினா தகவல் அறியும் சட்டம் இருக்குது இந்த பூமியில். நீங்கள் என்னை பற்றி மோதி இந்த நாட்டுக்கு போனார்ல, அது எவ்வளோ செலவு பண்ணாருன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதை நீதிமன்றம் அதை அறிந்து கொண்டு மனிதனுக்கு அதை வெளிப்படுத்தணும். இன்றைக்கி நீங்கள் மோதியுடைய ட்ராவல் பிளானை கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டாங்க, அவர் சட்டத்தரப்பட்டுருவார். இப்படி சாதாரண ஒரு பிரஜை கேட்கிற ஒரு கேள்விக்கு அவர் பதில் சொல்ல மாட்டார். இதுதான் ராஜா, இந்த பூமியின் ராஜாக்கள். ஆனால் நம்முடைய இயேசு கிறிஸ்து நீங்கள் கேட்டால் எதையும் சொல்லுகிற ஒரு நபர். தண்ணி குடிக்க தான் போனார். அந்த சமாரிய பெண்கிட்ட எவ்வளோ நேரம் பேசினார், எவ்வளோ காரியங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, எடுத்து சொல்கிறாரு. சிறு பிள்ளைகளை உட்கார வச்சு நிறைய விஷயங்கள் பேசுகிறார், அநேக கதைகளை சொல்லுகிறார், ஊமைகளை சொல்லுகிறார். மலை பிரசங்கம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் போயிட்டே இருக்குது. அப்போ என்னாச்சு? ஒரு கட்டத்தில் அவரே புரிஞ்சுக்கிட்டார். என்னாச்சு? எல்லாருமே எல்லாரும் பசியாக இருப்பாங்களாப்பா அப்படின்னு சொல்லி சாப்பாடு கொடுக்குறாரு. மனிதரிடத்தில் பேசுவதற்கு ஒரு ராஜா. நம்முடைய ராஜாக்கள், பூமியின் ராஜாக்கள், பிரதம மந்திரிகள் யாருக்கிட்டையும் பேசுறதுக்கு தயாராக. இதுதான் இன்னைக்கு அவர்கள் மக்களுக்கும் மனிதர்களுக்கும் தூரமாக இருக்கிறவர்கள். நேர ராஜாக்கள் தான் இன்னைக்கு நம்ம பூமியில் பார்க்கோம். ஆனால் மனிதர்களோடு மனிதர்களாக வாழ்கிற ராஜாக்கள் நம்முடைய ராஜா மட்டும்தான். அவரை கொஞ்சம் வெளியே தான் நிற்கிறார், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் அழைத்தால் உள்ளே வந்து உங்களோடு உறவாடுவார், அவ்வளோதான். நம்ம இயேசு கிறிஸ்து நம்ம எப்படி பார்க்குறோன்னா, அவர் ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு நபராக நம்ம பார்த்துட்ருக்குறோம். இல்லை, அவர் உங்களோடு இன்றைக்கி அவர் ஒரு மனித உருவமாக இருந்தார்னா உங்களோட நகைப்பதற்கும் அவருக்கு விருப்பம் இருக்கும். உங்களோட உட்காந்து அவர் சிரிப்பார், உங்களோட உட்காந்து மேபி இன்றைக்கி ஒரு விளையாட்டு இருந்துச்சுன்னா அது உட்காந்து விளையாடுறதுக்கு அவருக்கு விருப்பம் இருக்கும். எனக்கு என்னை புரிந்த வரைக்கும் அப்படி தான் வரும். ஆனால் அவருக்கு பிடிக்கிற விஷயம் அது உங்களோடு இருக்கணும், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரம் அட்வைஸ் பண்ணி போரிங் பண்ணுற பர்சனாக நம்ம பார்க்க முடியாது. அவர் சீஷர்களோடு உறவாடி இருப்பார், நடந்து நிறைய விஷயங்களை பேசியிருப்பார். ஆனால் ஒரு 90% தேவனை குறித்து தான் இருக்கும். ஆனால் 10% சில காரியங்களை அவர் நியாயமாக பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை தச்சு பணி குறித்து ஒருத்தருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். சிறு குழந்தைகளுக்கு சில விளையாட்டு சாமான்களை எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. ஏன்னா அவர் அதான் செஞ்சிருப்பார். அப்போது அடிப்படையில் ராஜா மனிதனோடு மனிதனாக இருந்து அவர்களோடு இருக்க விரும்புகிறார். ஆனால் இன்றைய ராஜாக்கள் அப்படி இல்லை. அதான் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம புரிந்து கொள்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் அந்த வசன பகுதிக்கு நம்ம போயிடுவோம். அதுதான் நம்ம இன்றைக்கி ரொம்ப ஃபோக்கஸாக பார்க்குற ஒரு விஷயம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு
இடைப்பாறுதல் தரும். எந்த ராஜா உங்களுக்கு கூப்பிட்றாரு? இன்னைக்கு எந்த நாட்டு பிரதம மந்திரி உங்களுக்கு கஷ்டமா வாங்க அப்படின்னு எந்த நாட்டு பிரதம மந்திரி கூப்பிட்றாரு? இல்லையே. எந்த முதலமைச்சர் உங்களுக்கு கூப்பிட்றாரு? நீ கஷ்டப்படுறியா, வாப்பா இங்கே வந்து இங்கே இருக்குது, இது வந்து நீ பயன்படுத்திக்கோ அப்படின்னு எந்த மந்திரிகளும் சொல்கிறது கிடையாது. நம்ம போய் என்ன பண்ணணும்? உங்கள் கஷ்டத்தை சொல்லணும்னா என்ன பண்ணணும்? நீங்கள் கஷ்டம் கொடுக்கணும். எப்படி? போய் ரோட்டில் உட்காந்துக்கணும், போராடணும். அப்போ தான் உங்களுக்கு என்ன தெரியுது? நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னே தெரியும். எத்தனை இடத்துல பார்த்துருக்கோம், குடத்தை போட்டு உட்காந்துருவாங்க. ஏன்? தண்ணி இல்லை. ஏன்? பஞ்சாயத்து தலைவருக்கு தெரியாதா இந்த ஊரில் தண்ணி இல்லைன்னு தெரியாதா? ஏன் அவர்கள் அதை கண்டுகொள்வதில்லை? ஏன்னா அவருடைய வேலை அதுதான். அவர்கள் மக்களை குறித்த கவலை இல்லை. ஏன்னா நம்முடைய ராஜா அப்படி இல்லை. உங்களை குறித்து சிந்தித்து உங்களுக்கு வேண்டிய தேவைகளை எல்லாம் யோசிக்கிற ஒரு ராஜா. அதனால தான் அவர் என்ன சொல்றார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். உங்களை அழைக்கிற ஒரு ராஜா, உங்களை அனுப்புகிற ராஜா இல்லை. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். இந்த ராஜா எப்படிப்பட்ட ராஜாவா? சாந்தமான ராஜா. இப்போதான் சொன்னேன் இல்லையா, அடுக்கு முறையில் இருக்கிற ஒரு ராஜா இல்லை. நீங்கள் ஒன்று சொல்லிட்டீங்கன்னா உங்களை என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களை அடக்குகிற ஒரு ராஜா. அவர் சாந்தமான ராஜாவே இல்லை. அநேக இடங்களில் யார் ராஜாவாக இருக்கிறாருன்னா இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய வாழ்க்கையில் ராஜாவாக இருக்கணும். ஆனால் நாம் உலகத்தில் அடிமைத்தனத்தில் வாழும்போது நமக்கு ஒடுக்குகிற ஒரு ராஜா தான் இருக்கிறார். சாத்தான் அப்படிப்பட்ட ஆள் தான். உங்களை ஒடுக்கி ஆழ்கிற ஒரு மனிதன், ஒரு நபர். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்புறம் அடுத்த வசனம், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. இது வந்து எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இது அநேக சமயங்களில் ஐயாவே உங்களுக்கு இப்போ எடுத்து வச்சிருப்பார். நுகம் என்றால் என்ன? சுமையா? அது உதாரணம் சொல்லணும்னா மாட்டு வண்டி நுகம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் சொல்லியிருக்கிறீங்க இல்லையா? மாட்டு வண்டியோட நுகம் எப்படி? ஒத்த மாட்டு வண்டி இருக்குது, ரெட்டை மாட்டு வண்டி இருக்குது. உங்கள் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணுறாரா? ஒத்த மாட்டு வண்டி தான் உங்களுக்கு சரியாக புரியும். அதில் ஒரு மாடு போட்ட முடியும். அப்படி நம்ம ஒத்த மாட்டு வண்டியாக இருந்தால் நம்ம மேலே அந்த நுகத்தை வச்சு யார் உட்காந்து ஓட்டுறது? இயேசு கிறிஸ்து உட்காந்து ஓட்டுறாரா? இல்லை, அவர் உட்கார்றது. ஆனால் இன்றைக்கு ராஜாக்கள் அப்படித்தான். உங்கள் மேலே என்ன பண்ணுறாங்க? நுகத்தை போட்டுருவாங்க. என்ன நுகம்? கடினமான நுகம். நான் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களா, 65% 70% வரைக்கும் வரிகளினாலே உங்கள் பணத்தை உறிஞ்சுகிற ராஜாக்கள் தான் இந்த நாட்டில் இருக்கிறாங்க. அப்போ அவர்கள் உங்கள் மேல் நுகத்தை போட்டு, நீங்கள் வாங்குறீங்க இல்லையா டூத் பேஸ்ட்டு, சோப்பு, அதுலேயும் வரி இருக்குது. வாங்குறீங்களா அரிசி, அதில் வரி இருக்குது. இப்படி எண்ணற்ற வகையில் உங்கள் மேல் நுகத்தை போட்டு, நீங்கள் குடிக்கிற தண்ணியில் வரி. இன்னும் ஒன்றில் தான் வரி போடல. நீங்கள் சுவாசிக்கிறீங்களா காற்று, அதுக்கு தான் வரி இல்லை. பணத்தை எரிச்சாலும் வரி. அதுக்கும் ஜிஎஸ்டி தான் இருக்குது. காற்றுக்கு மட்டும்தான் இன்றைக்கி வரி இல்லை. டெல்லியிலலாம் வரப்போகுது காற்றுக்கு வரி. சத்தம் கூட சொல்லிடாதீங்க. இல்லை இல்லை பிரதர், இருக்குது. இல்லை இருக்குது, தில்லியில் அது இருக்குது. ஏன்னா அவர்கள் அந்த ஏர் பியூரிஃபையர்னு ஒரு சாதனங்களை அவர்கள் போடுகிறனால அந்த மக்கள்கிட்ட வரி வாங்க போகிறாங்க, காற்றுக்குண்டான வரிகளும். இதெல்லாம் உலகத்தில் நடக்குது. இப்படிப்பட்ட ராஜாக்கள் தான் நம்ம பூமியில் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துக்கு எதுக்குமே வரி இல்லை. உங்கள் மேல் சுமைகளை போடுகிறது இல்லை. அவர் மொத்த மாட்டு வண்டியெல்லாம் போடுறதில்லை. அவர் ஒரு பக்கம் நீங்கள், இன்னொரு பக்கம் யார்? இயேசு கிறிஸ்து. என் நுகத்தை, அதனால அந்த வார்த்தை நல்லா நம்ம படிக்கணும். என் நுகத்தை, நான் போடுற நுகம் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளட்டும். எந்த ராஜா உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறான்? இன்னைக்கு இந்த ராஜா உங்களோடு உட்காந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு விருப்பம். நீங்கள் போய் அவரை பார்த்து கற்றுக்குங்க. இன்னைக்கு முதலமைச்சர்கிட்ட ஒரு கேள்வி கேளுங்க. என்ன சொல்வார்? அவர் தான் இந்த மந்திரி, அவர்கிட்ட போய் கேளு. அவருக்கு எல்லாம் தெரியாது. ஆனால் இந்த ராஜாவுக்கு எல்லாம் தெரியும். அவர் எல்லாவற்றையும் உட்கார வச்சு சொல்லிக் கொடுப்பார்.
என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நுகம் என்பது அது ஒரு கண்ட்ரோல், அது ஒரு மாட்டு மேலே நுகத்தை போட்டால் என்னாச்சு, அது தப்பிக்க முடியாது, சுமந்துதான் ஆகணும். அது ஒரு பொறுப்பு, ஒரு வேலை, ஒரு அதெல்லாம் நம்ம ஒத்துக்கலாம். இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் நுகத்தை போடுகிறார் என்றால் அவர் உங்கள் வாழ்க்கையை செப்பரிடுவதற்கு அவருக்கு விருப்பம். அதனால தான் அவர் போடுறாரு. எத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்துவின் நுகம் அவர்கள் மேல் இருக்கிறது? இந்த ஊரில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? எத்தனை பேர் மேலே தான் நுகம் போற்றப்பட்டிருக்கு? அல்லது இப்படி சொல்லிக்கலாம், இத்தனை பேர் தான் நுகத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அவ்வளோதான். ஏன்னா இயேசு கிறிஸ்து எல்லோர் மேலும் தன் நுகத்தை போடுவதற்கு அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். ஆனால் மனிதர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு விருப்பமில்லை. சவுல் காலத்தில் நடந்துச்சு இல்லையா? நான் உங்கள் ராஜாவாக இருப்பதற்கு நீங்கள் விருப்பப்படலை, அதுதான் காரணம். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையின் ராஜாவாக இருக்க விரும்புகிறார். ஆனால் அநேக மனிதர்கள் அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ள விருப்பமில்லை. அன்னைக்கு இஸ்ரவேலில் முட்டாள்தனமாய் செய்த ஒரே காரியத்தை இன்னைக்கு அநேக மனிதர்கள் செய்கிறார்கள். என்ன செய்கிறாங்க? அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக ஏற்றுக்கொள்ள விருப்பமில்லாமல் மற்ற மனிதர்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனநிலை. மீண்டும் அடிமைத்தனத்தின் வாழ்க்கையில் தான் அவங்க போகணும்னு பார்க்குறாங்க. சரி, நமக்கு ஒரு நுகம் போடப்பட்டிருக்கிறது. அந்த நுகம் நம்முடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்தும். நீங்கள் இஷ்டப்பட்டதெல்லாம் செய்ய முடியாது. மாடு போய் எங்கும் மேய முடியாது. கண்ட்ரோல்டாக தான் இருக்கணும். எல்லாம் கரெக்டு. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன, இதை நீங்கள் போட்டதுக்கப்புறம் உங்களை கட்டுப்படுத்துகிற இது ஒரு விஷயத்தில் அடுத்த வசனமே என்ன சொல்லுது? என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு போட்டதுக்கப்புறம் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இந்த பாரத்தை நீங்கள் எப்படி சுமக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி இதை இயேசு கிறிஸ்து இந்த வாழ்க்கையில் நீங்கள் எப்படி நடக்கணும்னு யாருக்கு அதை நம்ம கற்றுக்கணும்? சிம்பிள். ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் எப்படி போகணும், என்ன பண்ணணும், எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார். நுகம் பாரம் என்று நீங்கள் உணர்ந்தால் அதில் எப்படி நடக்கணுங்கிறத யாரும் சொல்லிக் கொடுக்குறாரு? இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்குறாரு. அதனால் ஒன்று குறித்து நம்ம படிக்கிறோம், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த சோதனை என்ன பண்ணுமா? அதிலிருந்து நீங்கள் எப்படி தப்பிக்கொள்வதற்கு உண்டான போக்கையும் யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறார்? கர்த்தர் சொல்லிக் கொடுக்குறார். இன்னும் அநேக இடங்களில் இயேசு கிறிஸ்து சொல்றார், நீங்கள் போங்க, அவரிடத்தில் நீங்கள் பேசுங்கள், உங்களுக்கு என்ன பேச வேண்டும் என்று யார் சொல்லிக் கொடுப்பார்? கர்த்தரே சொல்லிக் கொடுப்பார். அதனால் நீங்கள் என்ன பேசணும், நீங்கள் நியாயமாக பேசணும், நீங்கள் ஞானமாய் பேச வேண்டும் என்று யார் சொல்லிக் கொடுக்குறார்? ஆவியானவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறார். இதுதான் நம்முடைய ராஜா. நீங்கள் போய் இஷ்டத்துக்கு நீங்கள் வாழணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு ராஜா தான் நமக்கு இருக்கிறார். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நுகம் நமக்கு கஷ்டம் அப்படின்னு நம்ம நினச்சிங்கன்னா, உதாரணத்திற்கு நமக்கு பிள்ளைகள் உண்டு. பிள்ளைகளால் நமக்கு என்ன செலவு அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம்? ஏகப்பட்ட செலவு. ஐயாவுக்கு 4 பிள்ளைகள் படிக்க வச்சு எவ்வளோ செலவு இல்லையா? அது அவருக்கு ஒரு பாரமாக வேணா இருக்கலாம், ஒரு வச்சுக்குவோம். ஆனால் பிள்ளை இல்லாத இடத்துல கேளுங்க, என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லையா? இல்லை இல்லை, பிள்ளை இல்லாத ஒரு பாரம். நீங்கள் போய் இந்த கஷ்டத்தை அவங்ககிட்ட புலம்புங்க நினைக்கிறீங்க? அதுதான் வரும். எனக்கு ஒரு இருந்தால் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இது அவர்களுடைய மனநிலை. அப்போது ஒரு பாரம் இன்னொருத்தருக்கு எப்படி இல்லை? அது பாரமே இல்லை, ஏன்னா அது அவங்களுக்கு இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் கிறிஸ்துவனால நீங்கள் கிடைக்கிற அநேக ஆசீர்வாதங்களை நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் பாரமாய் போய் மனிதர்களிட சொல்லும்போது என்ன நடக்குது? ஐயோ, இந்த கிறிஸ்துவ மார்க்கம் என்னது வேண்டாம். ஆனால் கிறிஸ்துவ மார்க்கத்தை குறித்து, இந்த பாரத்தை குறித்து நீங்கள் எப்படி சொல்ல வேண்டும்? என் பாரத்தை யார் சுமக்கிறார்? என்னோடு ஒருவர் கூட சேர்ந்து சுமக்கிறார். அது என்னுடைய ராஜா சுமக்கிறார். அதுதான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா
உலகத்தின் பார்வை எப்படி? எந்த தேவனும் மனிதனுக்கு சேவை செய்கிற மனப்பான்மையில் இல்லை. அவங்க எங்கே தான் இருக்கிறாங்க? உச்சாணி கொம்புல தான் இருக்கிறாங்க. இந்துக்களின் கடவுள்களை எடுத்துக்கொள்ளுங்கள், அதில் என்னதான் இருக்குது? பிரிவுகள் உண்டு. எந்த கடவுளும் மனிதனுக்கு சேவை செய்ததா எந்த மதத்திலும் வரலாறு இல்லை. என்ன வணங்கணும், அவ்வளோதான். ஆனால் நம்முடைய ராஜா மட்டும்தான் வந்து சேவை செஞ்ச வரலாறு. இந்த புரிதல் தான், இந்த கணம்தான் மனிதர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு முக்கியம். நம்ம சுமையா சொல்லிட்டோம்னா அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்த பாக்கியமாக என்னோடு சுமந்து செல்லுகிற ஒரு நபர் யார்? என்னுடைய ராஜா, என்னுடைய தேவன் தான் என்னோடு கூட சுமந்து செல்லுகிறார். இந்த பலம் மனிதர்களுக்கு கிடைக்குமே ஆனால் அதனால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் நீங்கள் சொல்லும் பொழுது அநேகருக்கு எப்படி சொல்லுங்க, என்னுடைய ராஜா என் கூட பாரம் சுமக்கிறார். நான் ஒரு பக்கம் இருக்கிறேன், இன்னொருத்தர் இயேசு கிறிஸ்து, அவரும் என்னோடு சேர்ந்து எடுக்கிறார், எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒரு பலமுள்ள மாடு ஒரு பலவீனமுள்ள ஒரு மாடை என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அது எடுத்துக்கும். இயேசு கிறிஸ்து அப்படித்தான். பிள்ளைகள் ஒரு பக்கம் தகப்பன் என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? புள்ள எல்லாத்தையும் லோடு எல்லாத்தையும் புள்ள மேலே போட்டு விட்டுருவாரா? இல்லை, அவரு எவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக கொடுப்பார். அந்த மாதிரி தான் இயேசு கிறிஸ்து அப்படித்தான் உங்கள் வாழ்க்கையை லகுவாக்குகிறார். நம்முடைய ராஜா உங்கள் வாழ்க்கையை லகுவாக்குகிற ஒரு ராஜா. உங்களுக்கு வியாதிகள் அதிகமாக கொடுக்க மாட்டார், உங்களுக்கு என்ன செய்ய மாட்டார், பிரச்சனைகள் அதிகமாக கொடுக்க மாட்டார். நிறைய நேரங்களில் உங்களுக்கு அவர் அறிவுரைகளையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கிற ஒரு ராஜா. கடைசியாக சில விஷயங்களை வாசித்து நம்ம முடிப்போம். ராஜாக்கள் எங்கே பிறப்பார்கள்? அரண்மனையில். இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்தார்? மாட்டு பிரதேசத்தில். ராஜாக்கள் மனிதர்களுக்காக மரிப்பார்களா? இயேசு கிறிஸ்து மரித்தார். தகப்பன் தன் பிள்ளைக்காக ஒருவேளை உயிரை கொடுக்கலாம், தாய்மார்கள் பிள்ளைகளுக்காக உயிரை கொடுக்கலாம். அது அன்பின் வெளிப்பாடு. இந்த உலகத்தின் ராஜா தன் பிரஜைகளுக்காக மரித்த ஒரு வரலாறு காட்டுங்க. இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருக்காகவும் மரிக்கிறார். நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் நம்முடைய பாவங்களுக்காகவும் அவர் மரிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு ராஜா நமக்கு இருக்கிறத பார்க்கும்போது நிறைய நம்ம பார்க்குறோம். இன்னும் சில விஷயங்களை நம்ம படிக்கலாம். அது குறிப்பாக நான் ஒரு சிறு முகவரியாக சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். ஹிட்லர் தன்னுடைய வாழ்க்கையில் அநேக யூதர்களை கொலை செய்தார். அது குறிப்பாக அவருடைய வரலாற்றுகளில் வயதான மனிதர்களை அவர் சாகடித்தார். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 வயசுக்கு மேலே ஆனால் என்ன பண்ணுவாராமா? சாகடிச்சுவார். அப்படின்னா ஏன் வயதானவர்களை சாகடித்தார்? அவர்கள் தேவையில்லை, பலவீனம். அவர்களுக்கு யார் தான் வேணும்? இளைஞர்கள், பலமுள்ள நபர்கள். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட மனிதர்களை தன்னுடைய சபையில் சேர்க்கிறார்னு நினைக்கிறீங்க? பலவீனம் உள்ள மனிதர்களை தான் அவர் வச்சிருக்கிறார். உலகத்தின் ராஜாக்கள், நம்முடைய பிரதம மந்திரி யார் பின்னாடி தான் இருக்கிறார்? பணக்காரர்கள் பின்னாடி இருக்கிறார். நமக்கு யாரும் தெரியும், பேரெல்லாம் நமக்கு தெரியும். அவர்கள் பக்கத்தில் தான் இருப்பார். ஆனால் அவர் உங்களுக்கும் எனக்கும் பக்கத்தில் தான் அவர் எப்பவுமே இருக்கிறார். பலவீனமான அற்பமான மனிதர்களை அவர் அரவணைக்கிறார். இதுதான் உலகத்தின் ராஜாவுக்கும் இந்த பரலோகத்தின் ராஜ்யத்தின் ராஜாவுக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பெங்களூரில் ஒரு நபருடைய பேர் நான் சொல்கிறேன். அவர் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னா தெரியாது. அவர் கிறிஸ்துவர் தான். அவர் பலவீனமான ஒரு மனிதர் தான். ஆனால் அம்பானினா எல்லாருக்கும் தெரியும். ஏன்? அவர் பலமானவரா? இல்லை, அவர் பணம் சம்பாதிச்சிட்டார், அவ்வளோதான். சாதனையாளர்களுக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒன்றும் பண்ணாத மனிதர்களே தெரியுமா? தெரியாது. அவங்கள தான் பேப்பர்லேயே போடுவாங்க.
ஆனால் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்த நபர் யார்? நம்ம என்ன சாதனை பண்ணிட்டோம்? நம்ம பண்ண ஒரே விஷயம் என்ன? அந்த நுகத்தை ஏற்றுக்கொண்டோம், அவ்வளோதான். தேவன் இந்த ராஜா மனிதண்டத்திலே அடிப்படையாய் பார்க்குற ஒரு விஷயம், நீங்கள் என்ன ஏற்றுக்கிறீங்களா? அவ்வளோதான். நீங்கள் பெருசாக சாதிக்கணும்லாம் அவசியமே இல்லை. அநேக மனிதர்கள் ரத்த சாட்சியாக மறிச்சாங்க, இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனால் அடிப்படையிலே தேவன் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு விஷயம், என்னை ஏற்றுங்க, என்னை வீட்டுக்குள்ளே விடுங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே விடுங்க, உங்கள் இருதயத்தில் என்னை விடுங்க, அவ்வளோதான். அது மட்டும்தான் போதும். என் வசனங்களை தியானிங்கள், போதும், அவ்வளோதான். அதுதான் இந்த பரலோகத்தின் ராஜா நம்மிடத்தில் கேட்கிற ஒரு சாதாரண விஷயம். மந்திரி ராஜாலாம் எப்போ தான் உங்களை பார்ப்பாங்க? நீங்கள் தான் பெருசாக சாதிக்கணும். நீங்கள் ஆண்டுகளாக சில விஷயங்களை செஞ்சு நீங்கள் சாதனை பண்ணிங்கன்னா உங்களை கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க? விருது கொடுப்பாங்க. வந்து இந்த இந்திய நாடு கிரிக்கெட் போட்டியில் உலக கோப்பையை ஜெயிச்சா என்ன பண்ணுவாராம்? அவர் கூப்பிட்டு விருந்து கொடுத்து உட்காந்து கொஞ்ச நேரம் பேசுவார். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ராஜா இல்லை. நீங்கள் எதுவும் சாதிக்கணும்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை நீங்கள் பின்பற்றினாவே போதும். டெய்லி உங்களோட வந்து என்ன பண்ணுவாராம்? உட்காருவார், உங்களோட விருந்து சாப்பிடுவார், உங்களோட பந்தி இருப்பார், எல்லாம் பண்ணுவார். வாரத்தின் முதல் நாள் தோறும் அவர் என்ன செய்கிறார்? நம்மளோட உட்காந்து பந்தி இருக்கிறார். வீட்டில் நீங்கள் உட்காந்து அவரோடு பேசினால் அவர் உங்களோடு பேசுவார், அவ்வளோதான். இதுதான் நம்முடைய ராஜா. அவர் உங்களோடு இருக்க விரும்புகிறார். கடைசி ஒரே ஒரு சம்பவம், தானியேல் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து சில வசனங்களை நம்ம பார்ப்போம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் தேவர்களை ஆராதனை செய்யாமலும் அவர் நீங்கள் நிறுத்தின பொருட்களையும் பணிந்து கொள்ளாமல் இருந்தது மெய்தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அப்புறம் அவர் என்னமும் பண்ணுறாரு, சான்ஸ் கொடுக்குறாரு. நான் இப்போ என்ன பண்ணுவேன்? எக்காலம், நாகசுரம், கிண்ணறம், வீணை, சுரமண்டலம், தம்புரம் முதலான சகல கீத வாக்கியங்களும் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும் பொழுது தாழ விழுந்து என்னை பணிந்து கொள் ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதீர்களே ஆகில் அந்நேரம் எரிகிற அக்கினியின் சூழலின் நடுவிலே போடப்படுகிறது. இந்த சட்டம் முன்னாடியே பாஸ் பண்ணிட்டாங்களா? ஆமாம், முன்னாடியே பண்ணியாச்சு. ஏன் இப்போ இதை சொல்கிறாரு? ஏன் நீங்கள் புரிஞ்சுக்கலன்னா இப்போ மறுபடியும் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். யார் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு? ராஜாவே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி சட்டம் போட்டிருக்காரு, எல்லாம் அமெண்ட்மெண்ட் போட்டாச்சு, எல்லாத்தையும் பழகிலாம் போட்டிருப்பாங்க, சிலை ஏற்றிட்டாங்க, அதுக்கு கீழே போட்டிருப்பாங்க, அதில் ஒருத்தர் அறிவிச்சிருப்பான், எல்லாம் நடந்திருக்கு, தண்டோரா ஓதியாச்சு, எல்லாம் நடந்தாச்சு. ஆனால் மறுபடியும் ராஜா சொல்கிறார். நடந்து என்னாச்சுன்னு நினைக்கிறீங்க? இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினியின் சூளைக்கும் ராஜாவாகிய உடைய கைக்கும் நீங்களாக்கி விடுப்பேன். இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கா? அதுதான் அடுத்தங்களா வர்றேன். இந்த நம்பிக்கை சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு இருந்த நம்பிக்கை நமக்கு இருக்கா? ஏன்னா நம்முடைய ராஜா அப்படிப்பட்ட ராஜா. விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க? நமக்கு அது தெரியும். என்ன பண்ணுறாரு? சூடாக்குறாரா? ஆமாம். எத்தனை மடங்கு? 7 மடங்கு. அது இன்னும் ஜாஸ்தியாகும். நார்மலாக இருக்கிற சூடை காட்டிலும் 7 மடங்கு செஞ்சு அந்த தூக்கி போட்ட புருஷர்கள் பலியாகிற அளவுக்கு அதை சூடு பண்ணி அது அவ்வளோ நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடினாலே சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடினாலும் அக்னி ஜுவாலையானது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரையும் கொன்று போட்டது. அவர்கள் கட்டுண்டவர்களாக எரிகிற அக்னியின் சூளையின் நடுவில் விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பிரமித்து தீவிரமாக எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி என்ன கேட்குறாரு? ஏப்பா, நம்ம 3 பேருக்கு தான் தூக்கி போட்டோமே, அங்கே 4 பேர் இருக்கிறாங்க, ஆனால் பார்க்குறது சரியா இல்லையான்னு அவர் ஒரு சந்தேகத்தில் கேட்குறாரு. அப்போ என்ன சொல்கிறார்? அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை,
4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கிறது. உங்கள் ராஜா எப்படிப்பட்ட ராஜா? உங்கள் துன்பங்களின் நடுவிலே உங்களை விடுதலையாக்கி அவர் உங்களோடு உலாவுகிற ஒரு தேவன். இதுதான். இதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயம் இருக்குது. என்னது? சரி, என்ன நடக்குது? 27வது வசனம். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திமார்களும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி வெல்லம் செய்யாமலும் அவருடைய தலைமயிர் கருகாமலும் அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியில் மனம் அவரிடத்தில் வீசாமலும் இருக்கிறதை கண்டார்கள். இந்த காலத்தில் பிரகாரம் போஸ்ட்மார்ட்டம். அது என்ன பண்றாரு? எல்லாரும் கூடிட்டு என்ன பண்றாங்க? அந்த 4 பேரை வச்சு ஆராய்ச்சி பண்றாங்க. அது எப்படியா நடந்துச்சு? அவர்களை எப்படி உள்ள தூக்கி போட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? அவர்களை கட்டி தூக்கி போட்டாங்க. இப்ப கயிறு என்னாச்சு? சரி, கயிறு கட்டல, சங்கிலியில் கட்டினாங்க, என்னாச்சு? சங்கிலியும் பொறுங்கிச்சு, அவ்வளவுதான். ஆனால் இவர்களுக்கு என்ன ஆகல? இதை நீங்க எங்க பாக்குறீங்க? வேற இடத்துல பாக்குறீங்களா இந்த மாதிரி? தேவன் மோசேயின் இடத்துல எப்படி அறிமுகமாகிறாரு? மலையில எப்படி அறிமுகமாகிறாரு? அக்கினியின் நடுவில். எப்படி வருகிறார்? ஒரு மரம் எரியுது, அது எப்படித்தான் எரியுது? அது எரியலையா? அதுல அக்கினி அப்படியே இருக்குது. அதன் இலகை கருதாமலும் அது அப்படியே இருக்கு. இப்போ தேவனுடைய வழி நடத்துதல், இந்த இயேசு கிறிஸ்து இந்த ராஜாவுடைய வழி நடத்துதல் எப்படித்தான்? நீங்கள் அக்கினியின் சூளையின் நடுவிலே சென்றாலும் என்ன நடக்காது? உங்களை ஒன்றும் பண்ணாது, உங்களை சேதப்படுத்தாது. நான் மரள இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லப்புக்கு பயப்பட வேண்டியது இல்லை. யார் சொல்றாரு? தாவீது ராஜா சொல்றார். உங்கள் ராஜா உங்களை சேதப்படுத்துறதுக்கு ஒரு காலம் விடுறதில்லை. நீங்கள் அக்கினியில் நடக்கிறீங்களா? என்ன பண்ண போறாரு? உங்களை கட்டுவித்த எல்லாவற்றையும் அவள் அழுத்து போடுறார். அவர் உங்களோடு உலாவுகிறார். ஏதேன் தோட்டத்திலையும் தேவன் என்னதான் பண்ணார்? சாயங்கால வேளையிலே, குளிர்ச்சியான வேளையிலே ஆதாம் ஏவாளோடும் உலாவுகிறார். ஆதியிலையும் சரி, இப்பயும் சரி, சபையிலையும் சரி, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய ராஜா என்னதான் பண்றாரு? உங்களோடு உலாவுகிற ஒரு நபர். இதுதான் நம்முடைய ராஜாவுடைய மிகப்பெரிய ஒரு தன்மை. இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ராஜாவாய் நமக்கு கண்ணுக்கு தெரிகிறார். ஆனால் என்னமோ மனிதர்கள் இன்னும் அவரை ஒரு குழந்தையாக கொண்டாடுறதை நம்ம பார்க்கிறோம். அவர் இன்னும் பாலகராக தான் இருக்கிற மாதிரி இன்றைய காலகட்டங்களிலே அவர்களை பார்க்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மரித்து அவர் விண்ணுலகத்துக்கு சென்றிருக்கிறார். அவர் மீண்டும் ராஜாவாக தான் வரப்போகிறார். உங்களை ஆட்சி செய்ய போகிறார். அவர் உங்களை ஆளுகை செய்கிறார். இன்னைக்கும் செய்கிறாரு. பரலோக ராஜ்யத்தில் அவர் தான் ஆட்சி செய்ய போகிறார். ஆனால் பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் போய் அடிமையாய் நீங்கள் இருக்க போகிறது. எப்படிப்பட்ட அவர் நம்மகிட்ட எப்படி பூமியில் இருந்தாரோ அப்படித்தான் அவர் பரலோகத்தில் இருக்க போகிறார். அந்த தெய்வீக தன்மை அவரிடத்துல அப்படியே இருக்கும். நீங்கள் போய் அங்கே போய் அவர் இடத்துல படிந்து குனிந்து அவருக்கு வேலை செய்யணும் அவசியம்லாம் இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு? பரலோகத்துக்கு நீங்கள் வாங்க, என்ன பண்ண போகிறேன்? உங்களுக்கு ஒரு வீடு ஆயத்தம். வீடுங்கிறத விட அதை நம்ம வேற மாதிரி தான் சொல்லணும். இருப்பிடம்னு சொல்கிறத விட மேன்சன் அப்படின்னு இங்கிலீஷில் இருக்கு இல்லையா? ஒரு கிட்டத்தட்ட அடுக்குமாடி வீடு, கிட்டத்தட்ட ஒரு ஆடம்பரமான ஒரு வீடு மாதிரி தான் அது. ஏன்னா நீங்கள் தேவனோடு தங்குகிற ஒரு இடம் எப்படிப்பட்ட இடம்? ராஜா போய் குடிசையிலலாம் இருக்க மாட்டார். நீங்கள் அவரோடு உறவாடுகிறீர்கள் என்றால் நீங்கள் பரலோகத்திலே அவர் வாழ்கிற இடம் எப்படிப்பட்ட இடம்?
அது ஒரு மேன்ஷன் தான். அது பெரிய ஒரு தங்க வீடோ இல்லை நம்ம நம்ம அது வெளிப்படுத்தின விஷயத்தில் படித்த மாதிரி அந்த பாதைகள் எப்படி இருக்குமா, தங்கத்தால் போடப்பட்டதும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட தேவனோடு இருக்கிற ஒரு ரம்மியமான வாழ்க்கை. அங்கே போய் இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் எது நமக்கு பெருசாக தெரியாது. அந்த ரோட்டில் தங்கத்தில் போடப்பட்டிருக்குது. இங்கே ஒருவேளை இங்கே ஒருத்தர் ரோட்டில் தங்கத்தில் போட்டால் என்ன வைப்போம் அப்படின்னு என்ன பார்த்துக்கிட்டே இருப்போம். முடிஞ்சால் கொஞ்சம் சுரண்டி எடுத்துகிட்டு போவோம், அதெல்லாம் நடக்கும். ஆனால் பரலோகத்தில் அது தங்க ரோட்டில் நின்று யார் தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம்? இன்னும் அதிகமாய் பிரதிபலிக்கிற ஜொலிக்கிற இயேசு கிறிஸ்து நம்முடைய ராஜா. அப்படித்தான் அங்கே நமக்கு எது பெருசாக தெரியாது, எதுவும் பெருசாக தெரியாது. அங்கே தங்க பெருசாக தெரியாது, அங்கே வைரங்கள் பெருசாக தெரியாது, விலையுறந்த மதிப்புகள் பெருசாக தெரியாது, அங்கே இருக்கிற ஆடம்பரமான வீடுகள் பெருசாக தெரியாது, வாசஸ்தலம் பெருசாக தெரியாது. யார் தான் பெருசாக தெரிவாங்க? இயேசு கிறிஸ்து நம்முடைய ராஜா தான், தேவன். அவர் அங்கே இருப்பார். உலகம் காட்டுகிற ராஜாக்கள் நம்ம ஒரு வேளை அந்த மாயமான அந்த மாசில் நம்மளை உண்மையிலே நம்ம தேவனை மறைச்சிடுறோமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உலகத்தை நம்ம கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை எந்த காலத்துலையும் சரி. ஏன்னா நம்முடைய ராஜா வித்தியாசமான ஒரு ராஜா. இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிற நாம் இந்த ராஜாவை நாம் மெய்யாகவே புரிந்து கொள்ள வேண்டும். அதான் கடைசியில் சொல்கிறார், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. என்னுடைய பொறுப்புகளும் நீங்கள் எனக்காக செய்ய வேண்டிய விஷயங்கள் எப்படி இருக்குது? ரொம்ப லகுவாக தான் இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். தேவன் உங்கள் மேல் கடினமான பாரத்தை போடுறதே இல்லை. உங்களுக்கு பெருசாக எதுவும் சொல்கிறதில்ல. நீங்கள் போய் 10,000 பேருக்கு ஊழியம் பண்ணுங்கன்னு சொல்கிறதில்ல. நீங்கள் பார்க்குற 4 நபர்கள், பார்க்குற 5 நபர்கள், அவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கிளாஸில் 60 மாணவர்கள் இருப்பாங்க. ஆனால் எனக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு ஒரே தான் கிடைப்பான். ஏன்னா மிச்சம் 59 பேர் கேட்க மாட்டான். தேவன் எனக்கென்று அனுப்பின ஒரே ஒரு நபர் அந்த ஆள் மட்டும். நீங்கள் அவர்களுக்கு உண்மையாக இருக்கணும், அவர்களுக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொல்லணும், அவ்வளோதான். வேறு யாரும் தேவையில்லை. நீங்கள் 100 மனிதர்களை நீங்கள் பார்ப்பீங்க ரோட்டில், நீங்கள் எல்லாருக்கும் நீங்கள் போய் சொல்லணும்னு அவசியம். உங்களுக்கு அனுப்பப்பட்ட நபர்களை, அதுதான் சுமை. பார்க்குற 100 பேருக்கு சொல்கிறது ஒரு வேளை நமக்கு பெருசாக தெரியும், ஐயோ எல்லாருக்குமே சொல்லணுமா? இல்லை. அதில் அந்த சுமையில் என்ன ஒரு லகு? தேவன் அனுப்புகிற அந்த மனிதனிடத்திலே நீங்கள் போய் இயேசு கிறிஸ்துவை சொல்ல வேண்டும், அவ்வளோதான். நீங்கள் எல்லாருக்கும் நீங்கள் நான் நல்லவன் என்று ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே போய் உங்களை பார்க்குறாரு இல்லையா, அந்த மனிதனுக்கு நீங்கள் செய்யணும், அவ்வளோதான். தேவனுக்கு உண்மையாக இருக்கணும், அது உண்மை. ஆனால் பார்க்கிற மனிதர்கள் எல்லோரிடத்திலும் நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். மாயமாலம் பண்ணணும், அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படித்தான் இருக்கணும். உங்கள் நிலையை நீங்கள் நிலையாக தான் காட்டணும். அதில் எந்த மாதிரி, ஏன்னா நம்முடைய ராஜா அப்படித்தான் இருந்தார். அவர் தன்னை தச்சனாக தான் காட்டிக்கிட்டார். தன்னை நாசரேத்து என்ற சாதாரண பட்டத்திலிருந்து வந்த மனிதராக தான் காட்டிக்கிட்டார். எந்த காலத்திலும் நான் தேவனுடைய குமாரன், நான் அப்படி இப்படின்னெல்லாம் அவர் பெருசாக பேசவே இல்லை. நம்மளும் அந்த ராஜாவின் பாதத்தை பின்பற்றுகிற நாமும் அப்படித்தான் வாழணும். இந்த வாய்ப்பு இந்த ராஜ்யத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நாமும் நம்முடைய மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நான் என் தேவனை ஏற்றுக்கொண்டேன், என் இயேசு கிறிஸ்துவை ராஜாவை ஏற்றுக்கொண்டேன். அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய சுமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை எடுத்துட்டு நடக்கணும். அதனால தான் என்ன சொல்கிறாரு, என் சிலுவை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்னே வா. சிலுவை ஏற்றுக்கொண்டு நம்முடைய தேவனுக்கு பின்னாடி, நம்முடைய ராஜாவுக்கு பின்னாடி நடப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்ட்ரி தான், ஒரு மர்மம் தான். எந்த ராஜா சிலுவை எடுத்து நடந்து வர சொல்லுவார்? அதுவும் மிகப்பெரிய ஒரு மாயமான ஒரு விஷயம். ஆனால் சிலுவை அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன்னா சிலுவை நமக்கு என்ன கொடுக்கறது? கற்றுக் கொடுக்கறது. இந்த பாடுகளையும் இதில் நீங்கள் எடுத்துகிட்டு வருத்தப்பட்டு பாடு சுமக்கிறவர்களே இந்த சிலுவை எடுத்துகிட்டு வாங்க. இந்த சிலுவை உங்களுக்கு மரணத்தை கற்றுக் கொடுக்கலாம். ஆனால் இந்த சிலுவை உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கும்? இளைப்பாறுதல் கற்றுக் கொடுக்கும். இயேசு கிறிஸ்து சிலுவை தூக்கிட்டு போகும்போது எப்படி நடந்தார் நீங்கள் நினைக்கிறீங்க?
அந்த சிலுவை பாரம்தான். ஆனால் இந்த சிலுவையை நான் எடுத்துக்கொண்டு நடந்தால், இந்த சிலுவையின் மேல் நான் ஆணி அடிக்கப்பட்டு மரித்தால் யாருக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்? அதுதான். அதே மனநிலை தான் இயேசு கிறிஸ்துவாகிய ராஜா நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் சொல்கிறாரு, என் நுகம் மெதுவாயும் லகுவாயும் தான் இருக்கும், சிலுவை கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு போனால் அதில் உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும்? கடைசியில் இளைப்பாறுதல் கிடைக்கும். இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு ஒரு சிலுவை மாதிரி தான், நுகம் மாதிரி தான், இழுத்துட்டு போகணும், இல்லை நல்லா இல்லை. ஆனால் நம்முடைய ராஜா பின்பற்றின ஒரு வரைமுறையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவர் இழுத்துட்டு போனதுனால தான் இளைப்பாறுதல் நமக்கு. அதே போல் நீங்களும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நித்தியமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். உங்களோடு கூட எடுத்து செல்கிற நபர் யார்? இயேசு கிறிஸ்து. அதனால் இந்த ராஜாவை குறித்த ஒரு காரியங்களை சில காரியங்களை நாம் இன்றைக்கி படித்தோம். தேவன் நமக்கு இதில் உதவி செய்வாராக. இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்னும் நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்கவும், அவரை அதிகமாக நாம் புரிந்து கொள்ளவும், அவரை நம்முடைய ராஜாவாக ஏற்றுக்கொண்டு நாம் அவருக்கு பின்னால் சென்று அவரோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நாம் என்றைக்கும் யோசிச்சுட்டே இருப்போம். இதுதான் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். உங்கள் பொறுமையான கவனத்திற்கு நன்றி. நிறைய நேரமாகிவிட்டது. சுருக்கமாக சொல்லுகிறேன். யூடியூப்பில் பார்த்துக்கோங்க. நான் இது அனுப்புகிறேன், நேசாவுக்காக சொல்கிறேன். யூடியூப்பில் இதே பிரசங்கத்தை விரிவாக செஞ்சுருக்கிறேன். நம்ம கத்தளை பந்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வசனத்தை ஆராய்ந்து பார்க்கணும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இதில் 3 காரியங்களை விட்டுட்டு போகணும்னு சொல்கிறார். ஒன்று, உன்னுடைய தேசம். நம்முடைய நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு போகிறது அப்படிங்கிற போது நம்மளுக்கு எவ்வளோ திகைப்பாக இருக்கும். ஆபிரகாமுக்கு அந்த திகைப்பு இருந்திருக்கும். அதே மாதிரி உன் இனத்தை, ஒரு மக்கள் இனம், இப்போ இங்கே அமளினரில் இருக்கிறாங்க மக்கள் இனம், நம்மளுக்கு தெரிந்தவங்க எல்லாருமே, இதை பூரா விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும். எப்படி இருக்கும் நமக்கு? அதை யோசித்து பார்ப்போம். அதே மாதிரி உன் தகப்பனுடைய வீட்டையும், உன் தகப்பனுடைய வீடுங்கிறதுனா அது நமக்கு வேர், அந்த வேரில் தான் நிலை நின்று கொண்டு இருக்கிறோம் இல்லைங்களா? நம்ம தகப்பனுடைய வீடுங்கிறது நம்முடைய வேர், அந்த வேரில் நிலை நின்று கொண்டு இருக்கிறோம். அதையும் விட்டுட்டு வா அப்படிங்கிறார். ஏற்கனவே ஆபிரகாமுடைய அப்பா இறந்துட்டார். ஆபிரகாமுடைய தம்பி ஊர்லேயே இறந்துட்டார், ஊர் என்ற ஊர்லேயே இறந்துட்டார். இங்கே ஆரானில் அவங்க அப்பா இறந்துட்டார். மிச்சம் மக்கள் இருக்கிறாங்க, ஆனாலும் அவங்கள பூரா விட்டுட்டு வா அப்படிங்கிறார். இது எவ்வளோ கஷ்டமான காரியமாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதை விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இன்னும் காண்பிக்கல, எந்த தேசத்துக்கு போகணும்னு காண்பிக்கல, நான் உனக்கு காண்பிக்க போகிற தேசத்துக்கு போங்கிறார். இது எவ்வளோ ஒரு நிச்சயமற்ற தன்மை யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. எவ்வளோ நிச்சயமே இல்லாத தன்மை. பெங்களூர்லேருந்து நீ வெஸ்டர்ன் காட்டில் இருக்க ஏதாவது ஒரு குக்கிராமத்துக்கு அங்கே போய் வசதிகள்லாம் இல்லாத ஒரு இடத்த போய் உக்காந்திக்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது மாதிரி ஆபிரகாமுக்கு. பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலையை தேவன் நமக்கு ஏற்படுத்துவதில்லை. ஆபிரகாம் விசுவாசின் தகப்பன் என்று நாம் சொல்லுகிறோம். அவர் சொன்னோன்னு என்ன செய்தார்? கீழ்ப்படிந்த உடனே புறப்பட்டு போனார். நமக்கு தேவன் இந்த சூழ்நிலையை ஏற்படுத்துவதில்லை. மாறாக நாம் இருக்கிற இடத்திலே ஊழியம் செய்ய சொல்கிறார். நம்ம இருக்கிற இடத்துலையே ஊழியம் செய்ய சொல்கிறார். அதான் ரொம்ப முக்கியம். நம்ம நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைங்க, நம்ம வேலை, நம்ம விவசாயம், நம்ம வியாபாரம், நிலம் இப்படியே பார்த்துட்டு உட்காந்துருந்தோம்னாக்க எப்படி இந்த மக்களை கொண்டு வர்றதுக்குள்ள ஆண்டவர்களை எப்படி கொண்டு வர்றது? கொஞ்சம் வெளியில் வரணும். நம்ம ரவுண்டு அப்படிங்கிறத விட்டுட்டு கொஞ்சம் வெளியில் சிந்திச்சு பார்க்க வேண்டும். அது ஆண்டவர் நமக்கு இடுகிற கட்டளையாக இருக்கிறது. இது நீங்கள் இஷ்டப்பட்டா செய்யுங்கிறது அல்ல, அந்த மாதிரி காரியமே அல்ல. ஏன்னாக்கா ஆண்டவர் இந்த உலகத்திற்கு, இயேசுவானவர் உலகத்திற்கு வந்தபோது என்ன செய்தார்? அவர் பிலிப்பியர் 2 சொல்கிறாங்களே, கிறிஸ்து இயேசுக்குள் இருந்த சிந்தையே உங்களின் அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும்
தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மையே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். எவ்வளோ பெரிய வாய்ப்பை விட்டுட்டு வந்தார் அவரு நமக்காக. நம்மகிட்ட அந்த மாதிரிலாம் கேட்கறது, விட்டுட்டு போகணும் கேட்கறது இல்லை. நீங்கள் குடும்பத்தோடு இருங்க, எல்லாமே செய்யுங்க. ஆனால் பரலோக ராஜ்யமய சபையின் ஊழியத்திற்கு என்ன செய்றீங்க? ஏன்னா அவர் நமக்காக சிலுவையிலே அறையப்பட்டார். அவர் சிந்தின ரத்தம் நம்மை ரட்சித்தது. அதன் நினைவாக வைக்கப்பட்டுள்ள கர்த்தருடைய பந்திக்காக இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோம். அப்பதற்காக ஜெபிக்கும்படி சார் அமல்ராஜ் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் நீதியும் நிறைந்த